அவர்கிட்ட இல்லாத பொருளாதாரம் இல்ல, அவர்கிட்ட இல்லாத பவர் இல்ல. வெளிநாடெல்லாம் போய் வைத்தியம் பண்ணுனாங்க. வெளிநாடெல்லாம் கொண்டுட்டு போய் சிகிச்சை குடுத்தாங்க. ஆனா, அந்த 2 கண்ணிலிருந்து வர்ற தண்ணிய எந்த டாக்டராலயும் நிறுத்த முடியல. ம். அப்புறம் நாளடைவுல அவர் அப்படியே நொடிச்சு போய் தளர்ந்துட்டார். அப்ப அவருக்கு உண்மையாலுமே இந்த மாதிரி செய்வினை பாதிப்பு இருந்துச்சு. இருந்ததா? A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பில்லி, சூனியம், ஏவல், செய்வன இந்த மாதிரி பிரச்சனையில இருக்காங்க. ம். அவங்க எந்த தெய்வத்தை கையில எடுத்தா, எந்த தெய்வத்தை வணங்குனா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸா சொல்லணும் அப்படின்னா வாராகியை சொல்லணும். பெரிய பெரிய கம்பெனிகள் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்தது, பெரிய அளவுல பொருளாதாரம் ஈட்டின கம்பெனி எல்லாம் நாளடைவுல பூட்டிட்டாங்க. இப்ப விஜிபி பூட்டிருக்காங்க தெரியுமா? ஆமா. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் அது, ஏன் பூட்டுனாங்க? மாந்திரிகத்தினுடைய மறுபெயர் அதர்வனம். அதர்வனத்தினுடைய மறுபெயர் இருட்டு. இருட்டை நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா பிளாக். அப்ப இருட்டுக்குள்ள இருந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு பேரு தான் மாந்திரிகம். அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குட்டிச்சாத்தாங்கிறது மாந்திரிகத்துல அது கெட்டது மட்டும்தான் பண்ணும், நல்லது பண்ணாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மெயினா அது நல்லது தான் பண்ணும். விஷயம் பண்றதுக்கு பொதுவா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படும்? ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கறதுக்கு போட்டோ, அம்மா பேரு, ராசி, நட்சத்திரம். இந்த வசியம் ஆதி காலத்துல இருந்தே இருந்தது இல்ல? அப்ப ஆதி காலத்துல போட்டோ கிடையாது. சுடுகாடு எவ்வளவு ஒரு அற்புதமான இடம். கோவிலை விட புனிதமான இடங்க சுடுகாடு. ஒரு வெள்ளை கலர் பேப்பரு கிழக்கு பார்த்து உக்காந்துக்கணும், ஒரு கற்பூரம் ஒன்று ஏற்றிக்கணும். இவங்க அவங்கள சொல்லி புண்ணியலோக ஆத்மா வருக, புண்ணியலோக ஆத்மா வருக, புண்ணியலோக ஆத்மா வருக இதை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக் இந்த பேனா எழுத ஆரம்பிக்கும். இல்லைங்க, செய்வனை இருக்கிற வீட்டில் அடிக்கடி முடி பந்து பந்தா வருங்க. செய்வனையால பாதிக்கப்பட்டவங்களுடைய வீட்டில் எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுல முடி இருக்கும். அதுவும் எல்லாருக்கும் வசியம் ஆயிடுமா அப்படின்னா ஆகாது. அதையும் நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருக்கும் வசியம் பண்ணிட முடியாது. யாருக்கெல்லாம் வசியமே, அதாவது எந்த ராசிக்காரர்களோ நட்சத்திரக்காரர்களுக்கோ வசியமே செல்ஃப் எடுக்காது சார்? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பிரபல மாந்திரீகர் என் சந்திரகுமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. பொதுவா இந்த பில்லி, சூனியம் இதெல்லாம் உண்மையாலுமே இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி சார் நம்ம கிட்ட செயல்படும்? பில்லி, சூனியம், ஏவல், செய்வன மொத்தம் 4 விஷயம், சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு பில்லி வைக்கணும் அப்படின்னா பூனையை பலியிடணும். ஹிந்தியில் பில்லின்னா பூனைன்னு அர்த்தம். அந்த பூனையை பலியிட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த பில்லி. செய்வனங்கிறது துணி, காலடி மண், நகங்கள் இதுகளை பயன்படுத்தி பண்ணுறது தான் செய்வனங்கிறது. அதிலே வசியமும் வரும். மாந்திரிகங்கிறது மொத்தம் 8 கலைகள். மாந்திரிகத்தினுடைய மறுபெயர் அதர்வனம். அதர்வனத்தினுடைய மறுபெயர் இருட்டு. இருட்டை நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா பிளாக் மேஜிக், பிளாக் மேஜிக், சரிங்களா? அப்போ இருட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் மாந்திரிகம். இது எந்த நாளில் அதிகமாக சக்தி இருக்குன்னா அமாவாசை அன்னைக்கு இருக்கும். ஏன் அமாவாசைக்குன்னா அமாவாசை அன்னைக்கு இருட்டு ஜாஸ்தி. அன்னைக்கு தான் இந்த பில்லி, சூனியம், ஏவல், செய்வன பண்ணுவாங்க. இது மாந்திரிகத்தை 2ஆக பிரிக்கணும். முதல்ல உங்களுக்கு பேதனம், உச்சாடனம், சம்பனம், மரணம், இந்த வித்தியோகனம், வசியம் இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இறுதியாக தான் வரும். இதை எடுத்த உடனே எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு நம்ம பில்லி வைக்கிறோம் அப்படின்னா உடனே எல்லாம் பண்ண முடியாது. அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், குலதெய்வம், என்ன கணம், என்ன பச்சு உறக்கு இதெல்லாம் பார்க்கணும். எடுத்த உடனே எல்லாருக்கும் பில்லி, சூனியம் வச்சிருந்தா நிறைய பாதிப்பு வருமே. அப்படி பண்ண முடியாது ஒரு விஷயம். அதேமாரி செய்வனையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான். வசியம் மாத்திரம் ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். அதில் எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியம் பண்ணி கொடுக்கறது. அதில் உங்களுக்கு ஏதேனும் மாறுபாடுகள் ஏற்பட்டாலோ, குலதெய்வங்கள் மாறுபட்டு ஏற்பட்டாலோ வம்சாவழியும் மாறும். அதில் மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போ பில்லி, சூனியம், ஏவல், செய்வனே ஒருத்தருக்கு இருக்குது. அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை, சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, அவமான அசிங்கம், கோர்ட்டு கேஸ், துன்பம், வேதனை, விபத்துக்கள், நோய்வாய், கடன் படுறது, இடம் விட்டு இடம் போகிறது, அழகு மங்குறது, முடி உதறது, இப்படி பல்வேறு அறிகுறிகள் இருக்குது. பர்டிகுலராக இதுதான் சொல்ல முடியாது. ஏன் சார், இப்போ சூனியம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் சுத்த தமிழ்னா? சைபர், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது தான் சூனியம்னு வாங்க இல்லையா? ஸோ சூனியம்ன்றது அது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருத்தர் நிர்மூலமாக்குறது தான் சூனியம்னு சொல்கிறீங்களா? ஜீரோவாக்குறது தான் சூனியங்கிறது. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டுக்கு மிகப்பெரிய ஆதாரம் ஒரு விஷயம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் சொல்கிற கருத்து மக்களுக்கு புரியும்.
ஒருத்தர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வர்றாரு, வந்துட்டு அவரே ஒரு சில காணொளியில் சொல்லியிருக்காரு, என் கூட ஏகப்பட்ட ஹீரோயின்கள் வந்து நடிக்க மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்த அச்சீவ் பண்ணார். மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைஞ்சார். அப்புறம் திடீர்னு அரசியலுக்கு வந்தார். அந்த அரசியலிலையும் ஒரு பெரிய ஜாமராஜ்யத்தை நிறுவனார். புரியுதுங்களா? திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இறந்து போயிட்டார் ஜூனியம். இதை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இல்லாத பொருளாதாரம் இல்லை, அவர்கிட்ட இல்லாத பவர் இல்லை. வெளிநாடெல்லாம் போய் வைத்தியம் பண்ணினாங்க, வெளிநாடெல்லாம் கொண்டுட்டு போய் சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனால் அந்த 2 கண்ணிலிருந்து வர்ற தண்ணியை எந்த டாக்டராலையும் நிறுத்த முடியல. புரியுதுங்களா? அப்புறம் நாளடைவில் அவர் அப்படியே நொடிச்சு போய் தளர்ந்துட்டார். அப்போ அவருக்கு உண்மையாலுமே இந்த மாதிரி செய்வேன் இருந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து சில ஓமங்கள் பண்ணினதாகவும், கேரளாவிலிருந்து நம்பூதிரிகள் வந்ததாகவும், அவர் கூட நெருங்கி பழகின ஒரு சினிமா நடிகர். அவர் ஒரு சில காணொலியில் சொல்லியிருக்காரு. எதையுமே நம்ம அப்பாட்டமாக எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, அவர் பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி நான் ஒரு சேனலில் ஒரு சில விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன் அவரை பற்றி. அவர் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சுருக்காங்க. என்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறாங்க, இவருடைய ஆயுள் காலம் எப்படி இருக்குது, திரும்ப வீட்டுக்கு வருவாரா என்னன்னு. அதை நான் சோவி போட்டு ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கேன் இதான்னு சொல்லி. அப்போ சூனியங்கிறது இதை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிகள் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்தது, பெரிய அளவில் பொருளாதாரம் ஈட்டின கம்பெனியெல்லாம் நாளடைவில் பூட்டிட்டாங்க. இப்போ விஜிபி பூட்டியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பெரிய ஜாமராஜ்யம் அது, ஏன் பூட்டுனாங்க? அதுக்கு சூனியம் தான் நான் சொல்ல வரல. புரியுதா உங்களுக்கு? விஜிபி பூட்டியிருக்கு, அதுக்கு பேர் சூனியம் தான் வச்சுட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இப்படி பெரிய விஸ்வரூபம் அடைஞ்ச பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நிறுவனங்கள்லாம் நாளடைவில் பூட்டப்படுது. அதுக்கு பின்னாடி சூனியம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். உறுதியா சொல்றேன். ஓகே, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு, இந்த மாதிரி பிரபல சில செலிபிரிட்டியா இருக்கட்டும், இல்ல அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல பிசினஸ்மேனா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் சூனிய பாதிப்பால கூட இந்த மாதிரி வந்து திடீர்னு வீழ்ச்சி வரலான்றீங்கல்ல. இப்போ ஒரு தனி மனிதனுக்கு இந்த மாதிரியான பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் தாக்கப்பட்டிருந்தா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு தாக்கும் சார்? ஜீரோ ஆக்கிடும், அவ்வளவுதான். பொருளாதாரத்துல கை வைக்கும். முதல்ல பணம் இல்லைன்னாலே ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, அடுத்த கட்ட நகர்வு முன்னேற்றத்துக்கு போக முடியாது. அப்ப பொருளாதாரத்தை அது பெருசா பாதிக்கும். பொருளாதாரம் பாதிச்சோன்னா கடனுக்கு ஆளாவாங்க, அவமானப்படுவாங்க, கட்ட முடியாம சிரமப்படுவாங்க, சூசைடு கூட பண்ணிக்குவாங்க, தற்கொலை. இப்போ இந்த பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்னு வரும்போது பொதுவா மக்கள் மனசுல சட்டுன்னு வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டி சாத்தான். சோ இந்த குட்டி சாத்தான்லாம் உண்மையாலுமே இருக்கா? ஏன் சார் மக்கள் குட்டி சாத்தான், ஏவல்னா பயங்கரமா பயப்படுறாங்க? குட்டி சாத்தாங்கிறது வந்து மாந்திரிகத்தில் அது கெட்டது மட்டும்தான் பண்ணும், நல்லது பண்ணாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக அது நல்லது தான் பண்ணும், கெட்டதே பண்ணாது. மொத்தம் 390 வகையான குட்டிகள் இருக்குது. 300 வகையான 90 குட்டிகளில் கருங்குட்டி சாத்தான் வந்து தலைவனாக உள்ளவர். அவர் சிவபெருமானுடைய குழந்தை. அவர் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு, ஜாஸ்தா அவதாரம் எடுக்கிறாரு, அது குட்டியாக மாறுறாரு, அந்த அனுமதி கேட்குறாரு. அதை நான் அந்த டாப்பிக்குள்ளே போனோம்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும். அவர் தான் அது. அவரை வந்து வெட்டும் பொழுது அதிலிருந்து தெறிக்கப்படுகிற ரத்தத்தில் ஒவ்வொரு சொட்டிலிருந்து ஒவ்வொரு குட்டியாக உற்பத்தி ஆகும். அப்போ 390 வகையான குட்டிகள் உண்டு. 390 வகையான குட்டிகள் உண்டு. இது அதர்வனம் தெரிஞ்சு மாந்திரிகம் பண்ணுறவங்க எல்லாருமே வச்சுருக்காங்க. சரிங்களா? எல்லாருடைய விஷயங்களும் இருக்கும். அது யாருக்கிட்ட வாங்குகிறோம், எப்படி தீட்சை எடுக்கிறோம், அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அது ஒரு ஏவலுக்கு அனுப்பலாம், நல்ல காரியத்துக்கு அனுப்பலாம். சரி, நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து குட்டிச்சாத்தனை பற்றி நம்ம பயப்படுறோம், ரைட்டு, ஓகே. கேரளாவில் அதுதானே வழிபாடு. ஆமாம், விஷ்ணுமாயா கோயில்கள் எவ்வளவு இருக்குது. அங்கே விஷ்ணுமாயா கோயில்களுக்கு எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. ஐயப்பனுடைய உருவமே உங்களுக்கு விஷ்ணுமாயா மாதிரி தான் இருப்பார். இவர் எரும மாட்டில் வருவார், ஐயப்பன் எரும மாட்டில் வரமாட்டார். அங்கே ஜாஸ்தா வழிபாடு தான். விஷ்ணுமாயா கோயில்கள் எவ்வளவு இருக்குது, மக்கள் எவ்வளோ பேர் வழிபடுறாங்க. அங்கே ஏன் அதை பார்த்து அவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்க? அதை குல தெய்வமாக எடுத்துக்கிறாங்க, இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிறாங்க, அதுதான் முன்னோடி தெய்வமாக எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊரில் தப்பாக சொல்ல வச்சு பண்ணுறது. ஏன் சார் இப்போ வசியம் வந்து பண்ணுறதுக்கு பொதுவாக உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படும்? ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கறதுக்கு ஃபோட்டோ, அம்மா பேர், ராசி, நட்சத்திரம். இந்த வசியம் ஆதி காலத்துலேருந்தே இருந்தது இல்லை? அப்போ ஆதி காலத்தில் ஃபோட்டோ கிடையாது. யார் சொன்னது? முகம் பார்க்குற கண்ணாடியை காமிச்சு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதுதான் ஆதி காலத்துது. நான் பழைய வளர்ச்சிப்படி படிச்சிருக்கேன். ஆதி காலத்தில் ஃபோட்டோ இல்லை, ரைட்டு, நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஃபோட்டோ வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 150 வருஷம் இருக்குமா? சரி, 100 வச்சுக்கோங்களேன். 100 வச்சுக்குவோம். ஆனால் மாந்திரிகங்கள் 18 சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சித்தர்களுடைய ஆயுள் காலமெல்லாம் 5000, 6000, 4700, 3000 ஆண்டு, 2000 ஆண்டு இருக்குது. அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் மாந்திரிகம். மாந்திரிகம், சோதிடம், மெடிசன், இது எல்லாமே அதில் வந்திருக்கு. இப்போ ஆதி காலத்தில் எப்படி இதை வசியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓலைச்சுவடியை பிரட்டும் பொழுது, இப்போ ஒரு மனைவியை வந்து வசியப்படுத்தணும் அப்படின்னா முகம் பார்க்குற கண்ணாடி அவங்க டெய்லி பார்த்து தலை சீவி பவுடர் அடித்து எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கண்ணாடியை கொண்டுட்டு போய் மாந்திரிகர்கிட்ட கொடுக்கணும். அதே சார் மனைவியை வசியம் பண்ணணும். அன்பால மனைவி இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு தானே வர்றாங்க. இப்போ நம்ம வந்து வாங்க நான் சொல்கிறோம், அப்படி இல்லை. புரியுதா உங்களுக்கு?
அவங்க வந்து அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. அதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இப்போ மனைவி வந்து ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க அப்படி வச்சுங்களேன். தவறான பாதையில் போகிறாங்க. இவர் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாரு. என் மனைவி இன்னார் கூட இருக்காங்க, நான் பார்த்துட்டேன், போயிட்டேன், வந்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு அவள் வேணுங்க, அவள் மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்குது. அதை கூட மன்னிச்சு ஏற்றி திருத்தி தன்னுடைய ஆசைக்கு இணங்கணும், தன்னை மட்டும் ரசிக்கணும், தங்க கூட அன்பாக இருக்கணும்னு எத்தனை பேர் வராங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்க மனைவியை வசியம் பண்ணி கேட்குறவங்களும் நிறைய ஆண்கள் இருக்காங்க சார். அதே மாதிரி பெண்களும் சரி. என் வீட்டுக்காருக்கு நிறைய பெண்களோட சவகாசம் இருக்குது. சரி, அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் வீட்டுக்காருக்கு நிறைய பெண்களோட சவகாசம் இருக்குன்னு சொல்கிற பெண்ணுக்கு தப்பு பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல, உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு வேணும். அப்போ நான் இப்போ கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசியத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடி. ஓகே, இதை தாண்டி வசியம் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது சார்? வசியம் பண்ணுறதுக்கு நிறைய தேவைப்படும். ஆனால் இப்போ யாரும் அதெல்லாம் கொடுக்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம், உள்ளாடைகளில் உள்ள அதுகளை விடுங்க. இப்போ யூரின் போன மண் வேணும்பாங்க. இப்போ எங்கே யார் போகிறா? யூரின் பூமியில் தரையில் வந்து யார் போகிறா? எல்லாமே டாய்லெட்டு பாத்ரூமு அப்படி இருக்குது. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. காலடி மண் சார்? காலடி மண் எடுக்கிறதும் கடினம் தானே. செருப்பை யார் இப்போ கலட்டுற? வாசல் விட்டா வண்டி, வண்டி விட்டா வாசல், இப்படி இருக்குது. அதனால அதில் பொருள்களை அவங்க கம்மி பண்ணிவாங்க. மெயினாக எனக்கு தெரிஞ்சு வசியத்துக்கு தேவைப்படுற பொருள் ஃபோட்டோ, அம்மா பேர், ராசி, நட்சத்திரம். இது வேணும். அதுவும் எல்லாருக்கும் வசியம் ஆகிடுமா அப்படின்னா ஆகாது. அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். எல்லாருக்கும் வசியம் பண்ணிட முடியாது. நீங்கள் யாருக்கெல்லாம் வசியமே, அதாவது எந்த ராசிக்காரர்களோ நட்சத்திரக்காரர்களுக்கோ வசியமே செல்ஃப் எடுக்காது சார்? சிம்ம ராசிக்காரவங்களுக்கு பண்ணுறது கடினம், மேஷ ராசிக்காரவங்களுக்கு பண்ணுறது கடினம், அதுமாரி துலாம், அதை விட்டா விருச்சகம். ஏன் இந்த பர்டிகுலர் ராசிக்கு மட்டும் அது மாதிரி? இவங்கெல்லாம் பூர்வ புண்ணிய கர்மா வினையை நிறைய கொண்டு வர்றவங்க. புண்ணியங்கள்லாம் அதிகமாக, அதாவது ஆழ்மைத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு அதிகாரம். அதனால அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரக சப்போர்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து மாந்திரிகங்கிறது வசியம், மாந்திரிகங்கிறத விட வசியம் பண்ணுறது கொஞ்சம் கடினம் தான், தவிர வசியம் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னொன்று சார், இப்போ பொதுவாக வந்துட்டு சுடுகாடை வச்சு தான் நிறைய மாந்திரிகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் சார் சுடுகாடை தேர்ந்தெடுக்கிறாங்க? சுடுகாடு வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான இடம். கோவிலை விட புனிதமான இடங்க சுடுகாடு. கோவிலை விட ரொம்ப புனிதமான இடம் சுடுகாடு. எதை வச்சு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிற பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, அன்றாடம் சாப்பாட்டுக்கு சிரமப்படுற ஏழையாக இருந்தாலும் சரி, இதில் ஆதிக்கம் படைத்தவங்க, பணக்காரவங்க, செல்வந்தருங்க, படித்தவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, அத்தனை பேரும் சாம்பலாக போகிற இடம் சுடுகாடு. அங்கே ஈவு இறக்கமே கிடையாது. இவர் பணக்காரரு ஒரு 20 மணி நேரம் எரிவார், இவர் ஏழை 5 மணி நேரம் எரிவார், இவர் வந்து வக்கீல் 10 மணி, அந்த மாதிரியெல்லாம் கணக்கு கிடையாது. சரிங்களா? அங்கே எல்லாருமே சாம்பல் திருநீராக தான் போகணும். ஒரு சில பேரை புதைச்சிருவாங்க, அதுக்கு பேர் இடுகாடு, இதுக்கு பேர் சுடுகாடு. அங்கே வந்து பல்வேறு கணக்கான ஆத்மாக்கள் நடமாடுறதா ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம். சரிங்களா? அதனால தான் நம்ம அங்கே பர்டிகுலராக பண்ணுறது. சுடுகாட்டில் பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கு தேவையான உணவு தான். சரிங்களா? இப்போ எதை வச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு 70 வயசு வரைக்கும் ஆயுள் காலம் இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் ஒரு 40 வயசில் விபத்தாகி இறந்து போகிறார். அப்படி தான் விதி இருக்குது. மீதி இருக்கிற ஆயுள் காலத்தை இங்கே தான் கழிச்சாகணும். அதுதான் பேய், பிசாசு, துஷ்மரண ஆத்மாக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆத்மாக்களே 2ஆக பிரிக்கலாம். புண்ணியலோக ஆத்மா, துர்மரணம் 2ஆக பிரிக்கிறோம் இல்லையா? அப்போ அங்கே போயிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை அங்கே நம்ம வேலையிடும் பொழுது அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக தான் சுடுகாடை வந்து நம்ம அதிகமாக அதில் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்து. ஓகே, இப்போ இறந்த ஆத்மாக்களை வந்து நம்ம கூப்பிட முடியுமா சார்? அப்படி கூப்பிட்டா அதோட தாக்கமோ இல்லை விளைவோ மோசமாக இருக்காதா? அப்படி ஒன்றும் இருக்காது. இறந்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க, கனவுல பார்க்குறோம், நான் பார்த்தேன், என்ன நின்னாங்க, என்ன கூப்பிட்டாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஓகே, இப்போ அப்போ சில பேர் சொல்கிறாங்கல்ல சார், துர்மரணத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்து உடனே செயல்படும் அப்படின்றாங்களே, இது உண்மையா சார்? துஷ்மரண ஆத்மா உடனே செயல்படும் அப்படி சொல்ல முடியாது. அந்த 16ஆம் நாள் காரியம்லாம் பண்ணணும். அதுக்கு உண்டான பூர்த்தியான விஷயங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி இந்த குடும்பத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு போன பிறகு அது ஆத்மாவே மாறணும். உறவுக்குள்ளே இருந்துக்கிட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது முழுசாக ஆத்மாவாக மாறினத்துக்கு பிறகு அதோட தாக்கம், அதோட வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை எதை வச்சு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் நேற்றோ காலையிலேயே பார்த்தேன், ஒரு ட்ரெயின் ஓட்டுற பெண்ணு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நியூஸ் சேனலில் வந்திருக்கு. அந்த சேனல் பேரை நான் சொல்ல விரும்பலை. சரக்கு ட்ரெயின் ஓட்டுவாங்களாம் அவங்க. சரிங்களா? சரக்கு ட்ரெயின் ஓட்டுவாங்களாம். 10 மணி நேரம் ஓட்டுறவங்களுக்கு அதிகமான வசதிகள் இருக்கான். ஓய்வு எடுக்கிறது, பேப்பர் படிக்கிறது, டிவி பார்க்குறது,
மேலே மஜாஜ் பண்ணிக்கிற அந்த அளவுக்கு மத்திய சர்க்கார் வந்து அந்த டிரைவர்களை கூல்படுத்துறாங்க. டென்ஷன் இல்லாமல் பல்லாயிரம் பேர் அவங்க இழுத்துட்டு போகணும் இல்லையா, ஓட்டிட்டு போகணும். அதனால அப்போ சரக்கு ட்ரெயின் ஓட்டிட்டு போகும்போது சில நேரங்களில் பிரேக் டவுன் ஆகி நடு காட்டுகளில் நின்றுமா. அந்த நேரம் அந்த கிராஸ் பண்ணுறது, சலங்க சத்தம் கேட்குறது, கொலுசு சத்தம் கேட்குறது, ஓ போடுறது, கூப்பிடுறது, இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது, அச்சமாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட துர்மரணம் ஆத்மாவா சார்? இதை வந்து ஒரு நியூஸ் சேனலில் எடுத்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப நாளாக ஆகல அந்த தகவல் வந்து, நேற்றோ இன்றைக்கே தான் அது நான் பார்த்தேன். ஒரு 2 நாள் தான் ஆகுது. அப்படிலாம் சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூப்பிட்டு கூட வந்து செய்வினைக்கு யூஸ் படுத்திக்கலாம். எல்லா ஆத்மாவையும் நீங்கள் கூப்பிட முடியாதுங்க. உங்கள் அப்போ எப்படி கூப்பிடுவீங்க? என்ன மாதிரியான ஆத்மாவை கூப்பிடு? இப்போ ஒருத்தர் வந்து எங்கள் சொந்தக்காரவங்க கிட்ட நான் பேசணும்னு சொல்லி விரும்புகிறாங்க இல்லையா, அவங்க அந்த இறந்து போனவங்க வந்து இந்த பேசணும்னு ஆசைப்படுறவங்க கூட ரொம்ப அன்பு பாசமாக இணக்கமாக ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கணும். அப்போ இவங்க கூப்பிடுறதுன்னா நேரெல்லாம் நான் என்னுடைய முறையில் சொல்ல போனால் ஆட்டோ ரேட்டிங் முறை அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ ரேட்டிங் முறை, ஒரு வெள்ளை கலர் பேப்பரு கிழக்கு பார்த்து உக்காந்துக்கணும், ஒரு கற்பூரம் ஒன்று ஏற்றிக்கணும். இவங்க அவங்கள சொல்லி புண்ணியலோக ஆத்மா வருக, புண்ணியலோக ஆத்மா வருக, புண்ணியலோக ஆத்மா வருக, இதுக்கு தாண்டி இன்னும் 2-3 மந்திரங்கள் இருக்குது. அதை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக் இந்த பேனா எழுத ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அது கிறுக்கத்தான் செய்யும். நம்ம படிக்கலாம் அந்தளவுக்கு. சின்ன பிள்ளைங்க முதல்ல இப்போ எழுதி படிக்கிறீங்களா, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் யார், நான் ஆமாம் இருக்கும், இப்போ எல்லாமே தெரியும். நான் 6 முகம் வந்திருக்கேன், நீ எப்படிமா இருக்கா, என்ன ஏது எல்லாம் கிளியராக இருக்கும் அதில். சார் இதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகம். இப்போது மிருகம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நாய்க்கு நாய் பாஷை புரியும், ஒவ்வொரு தனித்தனி விலங்குகளுக்கு அந்தந்த பாஷை புரியும், மனுஷனுக்கு மனுஷன் பாஷை புரியுது. இறந்த ஆத்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது, அது எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் போகுது இல்லையா? ஸோ அதுக்கு எந்த பாஷையும் புரியாது, எப்படி வந்து நம்ம கூப்பிட்டா நம்மக்கிட்ட வந்து பேசும்? யார் சொன்னது ஆத்மாவுக்கு எந்த மொழியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க ஆத்மாவாக மாறிட்டாங்கிறதுனால பேச மாட்டாங்க, தெரியாது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என் கூட அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், வேறு சேனலில் பேசும்போது இதை நான் சொல்லலாமான்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இறந்து ஒரு 15 நாள் இவங்க படிக்கட்டில் உட்காந்து அந்த அப்பாவை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து தோலை தொட்டாராம், நின்றுருக்கார் தத்துருவமாக ஆத்மாக்கள். அந்த மாதிரி ஏன் அங்கே போகிறீங்க? இப்போ நம்ம ஊருக்களில் வந்து நிறைய கேமரா வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, வேகமாக போகிற வண்டிகளை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது படம் ஃபோட்டோ எடுக்கும், ஃபோட்டோ எடுத்துரும். ஹெல்மெட் இல்லைனாலும் எடுக்கும், ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுன்னா, ஆதாரத்தோட வண்டி நம்பரு ஓட்டினவங்களோட வீட்டுக்கு நோட்டீஸ் போகும். நீங்கள் ஹைவேயில் ஓவர் ஸ்பீடில் வந்திருக்கீங்க, இவ்வளோ ரூபா ஃபைனுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒருத்தருக்கு போகுது. அதுவும் நியூஸ் சேனலில் வந்த தகவல் தான். அப்போ போகுது, அவங்க வாங்கி பார்க்குறாங்க அதை, வண்டி யார் ஓட்டினா என்ன ஏதுன்னு. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு லேடியோட முகம் தெரியுது அந்த ஃப்ரெண்டில். அதை நல்லா உத்து பார்க்கும்போது அவங்க இறந்து 5 வருஷம் ஆகுது. அந்த ஓட்டுனவரோட சித்தி டபுள்ஸ் கொடுத்துருக்கு. இல்லைங்க, அந்த ஆத்மா காரில் பயணம் பண்ணியிருக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அது ஃபோட்டோ எடுக்கும்போது பிரிண்ட். இப்போ ஆத்மாக்கள் பேய் பிசாசெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு பதிவாகுதுன்னு சொல்ல வரேன். அது புரியுது சார், எப்பவுமே சொல்லுவாங்க கேமராவில் வந்து ஆனால் பதிவாகும் அப்படின்வாங்க. இதெல்லாம் எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? ஏன்னா இப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்களே கமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் உருட்டு நம்பாதீங்கன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் எப்படி நம்ப வைப்பீங்க? அது நம்ம போய் திணிக்க எல்லாம் முடியாது. நீ நம்புன்னு நான் சொல்கிறேன். நீ நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உன்னுடைய விஷயம். எனக்கு அதை பற்றி உடன்பாடு கிடையாது, சரிங்களா? ஆனால் அதர்வனம் இருக்கிறது உண்மை, பிளாக் மேஜிக் இருக்கிறது அது உண்மைதான், ஆத்மா இருக்கிறது உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இதில் இன்னொரு கேள்வி சார், இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு நபரோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னீங்க, 15 நாள். பொதுவாக பெரியவங்க, நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும், பெரியவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா 30 நாள் அந்த காரியம், சில பேர் வந்து 3 நாள் கொடுப்பாங்க, 16 நாள் கொடுப்பாங்க, அந்த 30 நாள் கணக்கு எடுத்துக்குவாங்க. அந்த 1 மாதம் வரைக்கும் அந்த ஆத்மா வந்து இந்த துர்மரணம் அடைகிற ஆத்மா சொல்கிறேன், அவங்களோட சொந்த பந்தமெல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். 1 மாதம் கழித்து அது போயிடும், வராதுன்னு. இது நானுமே உணர்ந்திருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்த கையோட ஒரு 20 நாள் வரைக்குமே நைட் அவர் செருப்பு போட்டு நடக்கிற மாதிரியான சவுண்ட், அது இல்யூஷனா இல்லை என்னன்னுலாம் எனக்கே தெரியாது. ஆனால் அது 1 மந்த்துக்கு அப்புறம் போயிடுச்சு. இப்போது நீங்கள் ஆத்மாவை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, எந்தெந்த ஆத்மா எப்போ இறந்துச்சுன்னே நமக்கு தெரியாது இல்லையா? சில பேர் இறந்து 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். அப்போ எந்த ஆத்மா வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நாள்பட்டதை வந்து நீங்கள் பேச முடியாது, அவங்க மறுஜென்மம் எடுத்துருவாங்க. அதுக்கு குறிப்பிட்ட அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோல் சார் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே பேசலாம். அதுக்கு மேலே போயிருச்சுன்னா பேசுறது கடினம். அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் பேச முடியாது இந்த 3 வருஷத்துக்குள்ளே. அது நான் ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு பதிவு சொன்னேன், ஆழமாக அழுத்தி சொன்னேன். அந்த யாரு பேசணும்னு விரும்புறாங்களோ அந்த இறந்து போனவங்க இவங்க மேல அளவு கடந்த அன்புல இருக்கணும், பாசம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் வரும். இப்போ ஒன்றும் வேண்டாம், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்றாங்க.
இப்போ ஒரு குழந்தைய ஒரு அம்மா வச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு 2-3 பேர் கையை நீட்டுறோம், எல்லாத்தையுமே அந்த குழந்தை வந்துடுது. அதை பிடிச்சு உங்ககிட்ட தான் போகும். அந்த மாதிரி தான் ஆத்மாவும். அதுக்கு விருப்பம் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஆத்மா வருமே தவிர, நீங்க கண்டமேனிக்கு குருட்டமேனிக்கு ஒரு மந்திரவாதி மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் கூப்பிட்ட உடனே வந்துரும்னா வராது. ஆத்மாவா மாறினோன்னா அதில் நான் முதலே சொல்லிட்டோம் என்ன, புண்ணியலோக ஆத்மா துஷ்மரண ஆத்மா 2 இருக்கு. புண்ணியலோக ஆத்மாங்கிறது தெய்வத்துக்கு நிகராக மாறிடும். அது எப்படி புண்ணியலோக ஆத்மானாக்க, ஒருத்தர் நல்லா வாழ்ந்து நல்ல பேர் எடுத்து நிறைய பேருக்கு நன்மை செஞ்சு இறந்து ஒரு 100 பேர் 200 பேராவது அழுவணும், ஐயோ இப்படி நல்ல மனுஷன் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி. அது என்ன ஆகும், புண்ணியலோக ஆத்மாவில் சேரும். ஒருத்தன் இறந்த உடனே அப்பா திரும்ப இந்த தெருவில் எந்த பிரச்சனையும் இருக்காதியா, தொலைஞ்சாயா, இவன் இருந்துக்கிட்டு என்ன அட்டூஷியான் அப்படின்னு ஒரு 100 பேர் பேசுகிறாங்கன்னா அது துஷ்மரண ஆத்மாவில் வந்துடும். சரிங்களா? கர்மா தான் நிர்ணயிக்கப்படுது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்படிதான் இந்த ஆத்மாவை துஷ்மரண ஆத்மாவெல்லாம் கூப்பிட்டு பேசவும் கூடாது, பேசவும் முடியாது. ஏன் சார் இப்போ என்ன மாதிரியான ஆன்மீக வழிபாடு பண்ணா இந்த போன்ற பில்லி சூனியம் இந்த மாதிரி தாக்குதல்லாம் ஒரு மனுஷனுக்கு அண்டவே அண்டாது? பில்லி சூனியம் ஏவல் செய்வன இந்த மாதிரி பிரச்சனையில இருக்காங்க, அவங்க எந்த தெய்வத்தை கையில் எடுத்தா எந்த தெய்வத்தை வணங்கினா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படிதானே? ஆமா சார். இப்படி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸா சொல்லணும் அப்படின்னா வாராகியை சொல்லலாம். அதை விட்டீங்கன்னா பிரத்யங்கரா தேவி, அதை விட்டீங்கன்னா மேல்மலையில் ஒரு அங்காள பரமேஸ்வரி. இந்த தேவதைகளை எடுத்து இந்த அவங்கள பின்பற்றும் போதோ இல்லை அவங்கள வழிபாடு பண்ணும் பொழுதோ உங்களுக்கு அந்த தாக்கம் அதுக்காக சுத்தமாக போயிடுமா அப்படின்னா அது சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தும் அந்த தாக்கத்திலிருந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் செய்வினையால தாக்கப்பட்டிருக்கான்னு வைங்களேன், என்ன மாதிரியான அறிகுறிகள் காட்டுவாங்க சார்? இப்போ உங்ககிட்ட வராங்க எல்லாருமே அவங்கவுங்க நினச்சிக்கலாம் எனக்கு அந்த பாதிப்பு இருக்குது இது இருக்குன்னு, ஆனால் நீங்கள் சொல்வீங்களே இது அறிகுறி இருந்தால் மட்டும்தான் இது செய்வினைன்னு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? முதல்ல உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் இருக்கான்னு கேட்போம். அது எல்லார் வீட்லேயுமே இருக்கே சார். சொல்லி முடிச்சிடுறேன். பள்ளி சத்தம் இருக்கான்னு கேட்போம். பள்ளி நிறைய நடமாடுது சத்தம் இடலை அப்படின்னா முதல்ல அது அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. வீட்டில் இருக்கிற மரம் செடி கொடிகள்லாம் சாகுதா? ஓகே. வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் நாய் பூனை இதெல்லாம் சாகுதா? ஓகே. பார்த்து சமையல் பண்ணனாலும் ருசி இல்லாமல் இருக்கா? ஓகே. வீட்டில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கா? ஓகே. பணம் தங்காமல் இருக்கா? ஓகே. வேறு ஏதாவது வைத்திய செலவு விரயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஓகே. உங்கள் வீட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஓகே. அது யாராவது விபத்தில் இறந்துட்டாங்களா? இப்படி ஒரு 10 கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு புரியுது சார். நீங்கள் இந்த மாதிரி சூப்பரான கேள்வி சொல்கிறீங்களா? இதில் ஒரு பொதுமக்கள் ஆங்கிளில் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போது எல்லாருமே நினச்சிக்கிறாங்க அது ஊடகத்தை பார்த்து எனக்கு அந்த பாதிப்பு இருக்குது இந்த பாதிப்பு இருக்குன்னு. இப்போ நீங்கள் ஒரு பிரபலமான மாந்திரிகர் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இந்த விளக்கத்தை கொடுக்கும்போது மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா படிப்பு சரியாக வரலன்னு. இப்போ நிறைய பேர் வீட்டில் படிக்கவே மாட்டேங்குது, பிள்ளைங்க ஃபோனை வச்சுட்டு இருக்கே சார். இப்போ அவங்க அதை மட்டும் வச்சு முடிவுக்கு வரக்கூடாது. நான் தான் சொன்னேன் ஒரே கேள்வியில் வச்சு முடிவுக்கு வரக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நோயாளியே ஒரு டாக்டர் கிட்ட போறாரு, அந்த டாக்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், திடீர்னு டக்குன்னு உங்களுக்கு கேன்சர்னு சொல்லிடுவாரா? ஐயோ சொல்ல முடியாது. இல்லை பிளட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் அதை பார்ப்பாங்க, அது இல்லை. எம்ஆர்எஸ் எடுக்கணும், அது இல்லை. சிடி ஸ்கேன் எடுக்கணும், அது இல்லை. எல்லாம் பார்த்து கடைசியாக தான் ஒரு முடிவுக்கே வருவார். சமையல் சொல்றீங்க, சமையல் நிறைய பேர் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டே சரியா செய்ய மாட்டாங்க. இல்லைங்க, செய்வன இருக்கிற வீட்டில் அடிக்கடி முடி பந்தா வருங்க. முடியா? தலைமுடி அதிகமாக பந்தா வரும். சில பேர் செய்ய மாட்டாங்கிறாங்க, ரைட்டு, ஓகே, அதை நான் சொல்ல வரல. செய்வனையால பாதிக்கப்பட்டவங்களுடைய வீட்டுல எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுல முடி இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கும், இல்ல பாதியிலே சண்டை வந்துடும், அதுலயே கையை கழுவிடுவாங்க. இதுலயுமே எனக்கு ஒரு டவுட் சார். என்னன்னா முந்தியெல்லாம் அழகா எண்ணெய் வச்சு வகடெல்லாம் எடுத்து வாரிய நம்ம அம்மா எல்லாம் சமைப்பாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லூஸ் ஹேர் விட்டுட்டு தான் சமைக்குதுங்க, இல்ல கொண்டைய போட்டுக்குதுங்க. அதுல தவறா முடி வந்துடலாம் இல்லையா சார்? 1-2 வந்தா ஓகே, பந்தா வந்தா, நிறைய ஜாஸ்தியா வந்துச்சுன்னா இல்ல வேண்டாம், ஒரு 2 நாள் வந்துச்சு 3 நாள் வந்துச்சு, கரெக்ட், கண்டினியூவா வந்தால் அப்போ யோசிக்க வேண்டிய விஷயம், இது யதார்த்தம். சரியா? அப்ப பார்க்கணும் நீங்க என்னன்னு. ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக வீட்டில் நீங்கள் தீபம் போடுறீங்க, சாமி கும்பிடுறீங்க, வழிபாடு பண்ணுறீங்க, ஒரு 2-3 நாள் மட்டும் பண்ணும் பொழுது இந்த வெள்ளி செவ்வாயில் யதார்த்தமாக நீங்கள் அங்கே துடைக்கிற துணியோ, இப்போ நான் என்கிட்ட சொன்னதை சொல்கிறேன், அதில் தீப்பிடிக்கிறதோ, இல்லை சேலையில் தீப்பிடிக்கிறதோ, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் அங்கே இருக்கிறதோ, இல்லை சாம்பிராணி போடும்போது பகாரன்னு நெருப்பு படுகிறதோ, இல்லை சாமியை கும்பிட முடியாமல் தடுதல் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பிறகு ஆய்வு பண்ணுவோம், இது என்னவா இருக்கும், இது செய்வனதானா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா, இல்லை கிரக கோளாறா, என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்து அதுக்கு பிறகு தான் சொல்லுவோமே தவிர, வந்த உடனே உனக்கு பில்லு இருக்குது, சூனியம் இருக்குது, செய்வன இருக்குது, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போச்சு, இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஓமா, அந்த வேலைக்கு இங்கே இடம் கிடையாது. முதல்ல தீர்வு ஒன்று இருக்குது. டாக்டர் எப்படி அந்த நோயை அணுகுமுறையில் கொண்டு போகிறாரோ அதே தான். இப்போ நோய் முத்தி போச்சுன்னாலும் குணப்படுத்துறது கஷ்டம், பேய் முத்தி போச்சுன்னாலும் குணப்படுத்துறது கஷ்டம். பேயாவே தெரியும் சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான்.